ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் 5, இன்கம் ஃப்ரம் சேலரிஸு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனு, கேபிட்டல் கெயின்ஸு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். இப்போ இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் சேலரி? காமன் பேரலன்ஸில் சேலரி அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் அ ஜாப் டன் சம் ரெமுனரேஷன் ஹேஸ் டு பி கிவன். ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பேமெண்ட்டு கொடுக்கணும். தட் மே பி வேஜஸ் ஆர் சேலரி. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வேஜஸ் சேலரியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. சேலரி இன்க்ளூட்ஸு வேஜஸ். ஸோ இந்த இன்கம் ஃப்ரம் சேலரிஸு 3 செக்ஷன் தான். செக்ஷன் 15, செக்ஷன் 16, செக்ஷன் 17. செக்ஷன் 15 இஸ் அ சார்ஜபிலிட்டி செக்ஷன். இப்போது நம்ம மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். விச் மீன்ஸ் எய்தர் டியூ பேசிஸில் போகலாமா, இல்லை அக்ரூயல் பேசிஸ், டியூ பேசிஸ் ஆர் அக்ரூயல் பேசிஸ் போகலாமா, இல்லை கேஷ் பேசிஸ் போகலாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். யார் யாருக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்க்கும் அந்த சாய்ஸ் இருக்குது. பட் சேலரியை பொறுத்த வரைக்கும் சேலரியோட சார்ஜபிலிட்டி செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it is taxable either on due basis or on receipt basis, whichever is earlier. It is taxable either on due basis or on receipt basis, whichever is earlier அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேலரி அப்படின்னு எடுக்கும்போது எதெல்லாம் நம்ம சேலரி அப்படின்னு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எனி பேமெண்ட் இன் அ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். அப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம என்னென்னு சொல்ல முடியாது, சேலரி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பேயர் அண்ட் பேயி மஸ்ட் ஹாவ் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, த பேமெண்ட் மஸ்ட் ஹாவ் பீன் மேட் பை த எம்ப்ளாயர் இன் சச் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எம்ப்ளாயர் போகிறாரு. அங்கே போய் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் அந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து அவர் எம்ப்ளாயருங்கிற கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காரா? கிடையாது. அந்த இடத்தோட பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதை கொடுத்துருப்பார். ஸோ அதை வந்து நம்ம சேலரி அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் எடுக்கக்கூடாது. அதே அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அந்த பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டு is paid in such capacity as a employer. அப்போது இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அந்த பேமெண்ட்டை நம்ம சேலரி அப்படிங்கிற ஹெட்டில் எடுக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, அந்த பேயருக்கும் பேய்க்குமான ரிலேஷன்ஷிப் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பேமெண்ட் மஸ்ட் பி மேட் இன் சச் கெப்பாசிட்டி ஆஸ் அன் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி. அப்போ இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகியிருந்தால் தான், 2மே ஃபுல்ஃபில் ஆகியிருந்தால் தான் அதை சேலரி அப்படிங்கிற ஹெட்டில் எடுக்க முடியும். ஒருவேளை இந்த 2 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகலை, இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு, ஒன்று ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கும்போது தட் ஹேஸ் டு பி டேக்கன் எய்தர் ஆஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆர் ஆஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகேங்களா? ஒரு லெக்சரர் இருக்கார், அவரோட ப்ரொஃபஷனே என்னென்னா டிஃப்ரெண்ட் காலேஜஸில் போய் கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறது தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கெஸ்ட் லெக்சர் கொடுக்கக்கூடிய லெக்சரருக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் எக்ஸிபிட் ஆகாது. ஏன்னா அவர் வந்து எந்த காலேஜுக்கு எப்போ போகணும் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணணும். அவரோட டைமை அவரே டிசைட் பண்ணிக்கலாம். அவர் போகிறாரு, கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறாரு, ரெமுனரேஷன் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. பட் தட் இஸ் ஹிஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு வரும்போது நம்ம அதை ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் எடுத்துக்கிறோம். அதே வந்து அவர் அக்கேஷ்னலாக பண்ணுறாரு, வேறு ஒரு பிஸ்னஸில் இருக்காரு, அக்கேஷ்னலாக சில காலேஜஸில் போய் எம்பிஏக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த டைமில் இஃப் இட் இஸ் அக்கேஷ்னல், இட் இஸ் ரேர், அவருக்கு வேறு ப்ரொஃபஷன் இருக்குது, இது அடிஷ்னலாக பண்ணுறாரு அப்படின்னு வரும்போது அதை நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் அதை ப்ரொஃபஷனில் எடுத்துக்கலாம். அதே காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சரருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் காலேஜுக்கும் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பு எக்ஸிபிட் ஆகும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ரெமுனரேஷனை கண்டிப்பாக இதில் கொண்டு வந்தாகணும், சேலரியில் தான் கொண்டு வரணும். அதே காலேஜ் லெக்சரர் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாமினராக போவாங்க. எக்ஸாமினராக போகும்போது எக்ஸாமினர் ஃபீன் அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பு எக்ஸிபிட் ஆகாது. அப்போ அதை வந்து நம்ம சேலரியில் எடுக்க முடியாது, அதர் சோர்ஸஸில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதை ப்ரொஃபஷன்லேயும் கொண்டு வர மாட்டோம், அதை வந்து அதர் சோர்ஸஸில் எடுத்துக்குவோம். அடுத்து ஒரு கேள்வி, எம்பி எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சேலரி ரிசீவ் பண்ணுறாங்க. எம்பி எம்எல்ஏ எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு எல்லாமே சேலரி உண்டு.
அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரிக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரியை நம்ம எதில் கொண்டு வரணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் கொண்டு வரணும். பட் அதே பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் கோர்ட் இருக்காங்க இல்லையா, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ், அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அவங்கள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட டிஸ்கிரிஷன் தான். நோபடி கேன் கண்ட்ரோல் தெம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஈவன்தோ இல்லை அப்படின்னா கூட அவங்களோட ரெமுனரேஷனை நம்ம சேலரி அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எம்பி எம்எல்ஏ சேலரி ஏன் நம்ம வந்து சேலரியில் எடுக்கிறதில்ல, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் எடுக்கிறோம். தெர் இஸ் நோ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். அப்போது ஒரு இன்கம்மை நம்ம சேலரியில் கொண்டு வரணும்னா 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஒன்று, பேயருக்கும் பேயிக்கும் நடுவில் மாஸ்டர் சர்வெண்ட் ஆர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இன்னொன்று, அந்த பேமெண்ட்டு இன் சச் கெப்பாசிட்டி எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கணும். அதனால தான் எம்ப்ளாயோட மேரேஜுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை நம்ம வந்து சேலரி ஹெட்டில் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 2 கண்டிஷன் சொல்லிட்டோமா? எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அந்த பேமெண்ட்டின் சச் கெப்பாசிட்டி ரெண்டும் இருந்தால் தான் தட் பர்டிகுலர் இன்கம் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட்டு இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி, அவர் வாங்கக்கூடிய சேலரி வந்து நம்ம சேலரி அப்படிங்கிற ஹெட்டில் எடுத்துக்கலாம். மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட்டு, அவர் ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரியில் எடுத்துக்குவோம். எம்பி எம்எல்ஏவோடது மட்டும்தான் நம்ம எதில் எடுக்க மாட்டோம்? சேலரியில் எடுக்க மாட்டோம். மினிஸ்டர் அப்படின்னு வரும்போது அவங்க மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்க. ஸோ அவங்களோடத வந்து நம்ம எதில் எடுத்துக்கலாம்? சேலரிங்கிற ஹெட்டில் எடுத்துக்க முடியும். டைரக்டரோட ஹோல் டைம் டைரக்டராக இருந்து அவங்க சேலரி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சேலரியில் எடுத்துக்கலாம். பட் டைரக்டர்ஸ்க்கு வந்து சிட்டிங் ஃபீ கொடுப்பாங்க. சிட்டிங் ஃபீனா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் சிட்டிங் ஃபீ தருவாங்க. அந்த சிட்டிங் ஃபீ வந்து நம்ம எதில் எடுக்க வேண்டியதில்லை? சேலரியில் எடுக்க வேண்டியதில்லை. சேலரி பெய்டு டு பார்ட்னர். ஒரு ஃபேர்ம்லேருந்து பார்ட்னருக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னா ஃபேர்முக்கும் அந்த பார்ட்னருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். அப்போ பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒரு ஃபேர்ம்லேருந்து பார்ட்னர் சேலரி ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ அதையும் நம்ம எதில் எடுக்க முடியாது? சேலரியில் எடுக்க முடியாது. ஸோ ஃபேர்ம்லேருந்து பார்ட்னர் ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரியை நம்ம ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் தான் எடுக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ சேலரிஸில் வந்து நம்ம மொத்தம் எத்தனை செக்ஷன் சொல்லியிருக்கோம்? செக்ஷன் 15, 16, 17. செக்ஷன் 15 வந்து இட் இஸ் அ சார்ஜபிலிட்டி செக்ஷன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? சேலரி இஸ் டாக்ஸபிள் எய்தர் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ஆன் ரெசிப்ட் பேசிஸ் whichever is earlier. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்து செக்ஷன் 16ல் சில டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் வரக்கூடிய பீப்புளாக இருந்ததுன்னா 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் வராங்க அப்படின்னா 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் எவ்வளோ? 50,000. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் 75,000. இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அது இல்லாமல் அலவன்ஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸு பெய்டு. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கிறோம். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அது நம்ம டீட்டெயிலாக சம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆக்சுவலி பெய்டு. அதுவுமே இது ரெண்டுமே வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் கிளைம் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த 2 டிடக்ஷனும் கிளைம் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்ததுன்னா 75,000, ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் 50,000. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பெய்டு டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அதுவும் அவங்க ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் இருந்தால், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு கிடையாது. அடுத்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டுமே வந்து யாருக்கு மட்டும்தான்? ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமுக்கு மட்டும்தான், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு கிடையாது. அடுத்து செக்ஷன் 17ல் சில டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் 17ஓட டெஃபினேஷன்ஸ் பார்த்தோன்னா செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 இஸ் ஆஃப் சேலரி. சேலரினா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2ல் பெர்குசைட்ஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர்குசைட்ஸ் அப்படின்னா என்ன? எனி பெனிஃபிட்டை ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி. பெனிஃபிட்ஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செக்ஷன் 17 சப்செக்ஷன் 3ல் வந்து ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் ப்ரொவிஷன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் முடிஞ்சது. இட்ஸ் வெரி சிம்பிள். என்னென்னா சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரூல்ஸில் சில வேல்யூவேஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே பார்த்தோம்னா வேலை முடிஞ்சது.
அவ்வளோதான் வந்து சேலரிஸோட டோட்டல் அவுட்லைன். இட் இஸ் ஹேவிங் ஒன்லி 3 செக்ஷன்ஸ். செக்ஷன் 15 சார்ஜபிலிட்டி செக்ஷன், செக்ஷன் 16 டிடக்ஷன்ஸ், செக்ஷன் 17 டெஃபினேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொன்னது என்ன சொன்னோம்? எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருந்தோம். பட் உங்கள் புக்கில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ க்ரைட்டீரியா ஃபார் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். அந்த க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்னென்னா, எ பர்சன் ஹேஸ் டு ஒர்க் இன் த டைரக்ட் சூப்பர்விஷன் ஆர் டைரக்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயர். அப்போ ஒரு காலேஜ் லெக்சரரு அவங்க இஷ்டத்துக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆஸ் பர் த டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த எம்ப்ளாயர் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் க்ரைட்டீரியா ஃபார் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். That is, employee has to work as per the direction and supervision of the employer. அடுத்து வந்து பேமெண்ட் இன் எம்ப்ளாயர்ஸ் கெப்பாசிட்டி, அதை நம்ம சொல்லிட்டோம். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸுக்கும் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இதில் எது எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும், எது வந்து அதர் தேன் எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் வருமா? கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் வருமா? கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். ஏன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாப் கான்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஜாப் ஒர்க் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். அப்போ கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அப்படிங்கிறது கான்ட்ராக்டீ கேன் சிம்ப்ளி டிசைட் அண்ட் கோட் த ஆப்ஜெக்ட் ஆர் டார்கெட் டு பி அச்சீவ் பட் cannot decide or direct the manner of performance. ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே வந்து கான்ட்ராக்டிக்கு வந்து பெரிய அத்தாரிட்டி கிடையாது. அவர் என்ன வேணுங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அதை எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறத யார் டிசைட் பண்ணிக்குவாங்க? கான்ட்ராக்டர் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். அடுத்து ஏஜென்ட் பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப்பு எம்ப்ளாயரில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஏஜென்ட் பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது ஏஜென்ட்டுக்குன்னு சில இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். லைக் பார்ட்னர் இஸ் அ ஏஜென்ட் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பில் கம்ப்ளீட்டாக ஏஜென்ட் வந்து சில டைரக்ஷன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல்ஸை அவர் ஃபாலோ பண்ணணும். பட் கம்ப்ளீட்டாக ஏஜென்ட் வந்து பிரின்சிபலோட சூப்பர்விஷனில் வரமாட்டார். ஓகேங்களா? ஸோ சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க, அந்த கண்டிஷன்ஸை மட்டும் அவர் ஃபாலோ பண்ணிக்கணுமே தவிர கம்ப்ளீட்டாக அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரின்சிபல் போயிட மாட்டாங்க. ஸோ பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பு நமக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் வராது. இஃப் அ பர்சன் இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் ஏஜென்ட் ஃபார் ஹிஸ் பிரின்சிபல், எனி கமிஷன் ஆர் ரெமுனரேஷன் earned by the agent is not taxable under the head salaries. ஏன் அப்படின்னா ஏஜென்ட் இஸ் நாட் த எம்ப்ளாயி ஆஃப் த பிரின்சிபல். அடுத்து சேலரி ரிசீவ்டு பை எ பார்ட்னர் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா பார்ட்னருக்கும் ஃபர்முக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு? பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். அதனால் அந்த சேலரி நமக்கு சேலரியில் வராது. சேலரி ரிசீவ்டு பை ப்ரொப்ரைட்டர், பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்டு ஃபாலோ பண்ணுறோம். இருந்தாலுமே என்னோட பிஸ்னஸ்லேருந்து நான் சேலரி எடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி த நோஷ்னல் சேலரி. நோஷ்னல் சேலரியை நம்ம இங்கே கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் அண்ட் இன்கம். அது இன்கமே இல்லை. அப்புறம் தான் நம்ம அது என்ன ஹெட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெமுனரேஷன் டு டைரக்டர், டைரக்டருக்கு கொடுக்கக்கூடிய ரெமுனரேஷன் தட் இஸ் மேனேஜிங் டைரக்டர் ஃபுல் டைம் டைரக்டராக இருந்தால் தான் ரெமுனரேஷன் உண்டு. ரெமுனரேஷனாக இருந்தால் அது சேலரியில் வரும். சிட்டிங் ஃபீஸாக இருந்ததுன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வரும். ஓகேங்களா? ரெமுனரேஷனாக இருந்தால் சேலரியில் வரும். சிட்டிங் ஃபீயாக இருந்ததுன்னா எதில் கொண்டு வருவோம்? நம்ம அதர் சோர்ஸஸில் தான் கொண்டு வருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பென்ஷன் ரிசீவ்டு பை விடோ. அப்போ பென்ஷன் ரிசீவ்டு பை விடோ அப்படின்னு வரும்போது அந்த விடோ வந்து ஈவன் இஃப் த எம்ப்ளாயர் ஆஃப் த டிசீஸ்டு மெம்பருக்காக தான் வாங்குறாங்க அப்படின்னா கூட அந்த விடோக்கும் பேயருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால தட் அமௌண்ட் ஹேஸ் டு பி டாக்ஸபிள் ஒன்லி அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஏன்னா அவங்களுக்குள்ள எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம சொல்கிறது ரெமுனரேஷன் ரிசீவ்டு பை ஜட்ஜஸ்.
ஓகேங்களா. ரெமுனரேஷன் ரிசீவ்டு பை ஜட்ஜஸ் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ். எம்பி எம்எல்ஏவோடது வராதுன்னு சொல்லிட்டோம், பட் ஜட்ஜஸோடது வரும். ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈவன் இஃப் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னொன்று, அந்த ஜட்ஜுங்கிற ரோல் வந்து இட் இஸ் பெர்மனன்ட், கரெக்டாக. பட் அதே வந்து இது இவங்களுக்கு எடுத்துட்டீங்க, எம்பி எம்எல்ஏ வந்து தட் இஸ் நாட் பர்மனண்ட். அதனால நம்ம வந்து ஜட்ஜஸோடது சேலரியில் எடுத்துக்கலாம். பேமெண்ட் ஃப்ரம் அ பர்சன் அதர் தேன் எம்ப்ளாயர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு காலேஜ் லெக்சரர் ரிசீவ் பண்ணக்கூடிய எக்ஸாமினர் ஃபீ ஆர் பேப்பர் கரெக்ஷன் ஃபீ, அதெல்லாமே எதில் நம்ம கொண்டு வர வேண்டியதில்லை, சேலரியில் கொண்டு வர வேண்டியதில்லை. எய்தர் இட் கோஸ் டு பிஜிபிபி ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், டிபெண்ட்ஸ் அவங்க ப்ரொஃபஷனாக வச்சுருக்காங்களா அல்லது அக்கேஷ்னலாக பண்ணுறாங்களா. ஓகே, ஸோ மை கொஸ்டின் இஸ், எ டீச்சர் ரிசீவ்ட் அன் எமல்யூமெண்ட் ஃப்ரம் அ ஸ்கூல், சேலரியில் வருமா வராது? டீச்சர் ரிசீவிங் எமல்யூமெண்ட்ஸ்னால் சேலரி ஃப்ரம் அ ஸ்கூல், சேலரி. அது வந்து அவங்க கைண்டாகவும் ரிசீவ் பண்ணலாம், கேஷாகவும் ரிசீவ் பண்ணலாம். இட் இஸ் இம்மெட்டீரியல், தே ஆர் ரிசீவிங் இட் இன் கைண்ட் ஆர் இன் கேஷ். கேஷாக ரிசீவ் பண்ணுறாங்களா, கைண்டாக ரிசீவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே கேள்வி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, எ டீச்சர் ஆஃப் அ காலேஜ் ரிசீவ்ஸ் ஃபீஸ் ஃப்ரம் அன் யூனிவர்சிட்டி ஃபார் செக்கிங் ஆன்சர் ஷீட்ஸ். அதர் சோர்சஸ். ஏன் அதர் சோர்சஸ்? அவங்களுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை, அதனால அது சேலரி இல்லை. அடுத்து, எ பேமெண்ட் மேடு டு தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஏன் அது சேலரியில் வராது? எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை, அதனால அது சேலரியில் வராது. எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் எம்ப்ளாயி ஆஃப் த கவர்மெண்ட். பேமெண்ட் ரிசீவ்டு பை தம் ஷல் பி டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து டெஃபினேஷன் ஆஃப் சேலரி, செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1. Salaries definition, section 17 subsection 1. It is a inclusive definition. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குறதே என்னென்னு கொடுக்குறாங்க, சேலரி இன்க்ளூட்ஸ் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. சேலரி இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறதுனால இட் இஸ் அ இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். இன்க்ளூசிவ் டெஃபினேஷன்னா என்னெல்லாம் பண்ணுவோம், அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டோட அது ரெலவெண்ட்டாக வர்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க டெஃபினேஷனில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி இன்க்ளூட்ஸ் வேஜஸ், எனி ஆன்யூட்டி ஆர் பென்ஷன், எனி கிராஜுட்டி, எனி ஃபீஸ், கமிஷன், பர்குசைட் ஆர் ப்ராஃபிட்ஸ் இன் லீவ் ஆஃப் salary or in addition to any salary or wages, any advance of salary, any payment received in respect of any period of leave not availed of by the assessee. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து கேஷுவல் லீவுன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஏர்ன்டு லீவுன்னு ஒன்று கொடுப்பாங்க. கேஷுவல் லீவ்னா என்ன, மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், அது கேஷுவல் லீவ். ஏர்ன்டு லீவுங்கிறது மெஜாரிட்டி கம்பெனிஸில் கார்பரேட்டாக இருந்ததுன்னா மாதத்தில் 2 நாள் இஎல் இருக்கும். அந்த இஎல்லில் நீங்கள் வேணா எடுத்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம். அதைத்தான் அங்கே சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம், எனி பேமெண்ட் ரிசீவ்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி பீரியட் ஆஃப் லீவு நாட் அவைல்டு பை த அசஸி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, த போர்ஷன் ஆஃப் தி ஆனுவல் அக்ரஷன் இன் எனி ப்ரீவியஸ் இயர் டு த பேலன்ஸ் அட் த கிரெடிட் ஆஃப் அன் எம்ப்ளாயி participating in recognized fund, transferred balance in a recognized provident fund to the extent it is taxable. இது வந்து நம்ம deemed to be received in India அப்படின்னு எடுத்தப்போ செக்ஷன் 7ல் இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனுவல் அக்ரஷன் அப்படின்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ்னால் என்ன ஞாபகம் இருக்கா? செக்ஷன் 7ல் deemed to be received in India எடுக்கும்போது எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஆனுவல் அக்ரஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எம்ப்ளாயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் சேலரி. அது கூட இன்ட்ரெஸ்ட் credited in excess of 9.5%. இந்த 2 அமௌண்ட்டோட சம்மு தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம
ஆனுவல் அக்ரெஷன். ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் சேலரியும் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் 9.5%. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஆனுவல் அக்ரெஷன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ்ன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டிலிருந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருந்திருக்கும் இல்லையா, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 12%, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் 9.5%, அதோட அக்யூமுலேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயே இருக்கும்போது தட் இஸ் ஆனுவல் அக்ரெஷன். ஆர்பிஎஃப்லேருந்து யூஆர்பிஎஃப்லேருந்து ஆர்பிஎஃப்க்கு மாற்றும் போது வர்றது வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மேடு பை த எம்ப்ளாயர் டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் முதலெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து பென்ஷன் ஸ்கீமுக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். 80CCDயில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க என்பிஎஸ் ஆர் அட்டல் யோஜனா. 80CCD படி என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயியோட பென்ஷன் ஸ்கீமுக்கு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேலரியில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து கான்ட்ரிபியூஷன் மேடு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டு. ஸோ இந்த அக்னிவீர் அப்படிங்கிறது ஆர்மியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வரக்கூடிய அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன், அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டும் நமக்கு எது கீழே எடுத்துக்கிறோம், சேலரிக்கு கீழே எடுத்துக்கிறோம். ஸோ அக்னிவீர் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் பர் செக்ஷன் 80CCH. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீமு ஆஸ் வெல் அஸ் கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் இது எல்லாமே சேலரியில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ சேலரியில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். வேஜஸ், ஆன்யூட்டி ஆர் பென்ஷன், gratuity, fees, commission, perquisite or profits in lieu of or in addition to any salary or wages, any advance of salary, any payment received in respect of any period of leave not availed of by the assessee, the portion of the annual accretion in any previous year to the balance at the credit of an employee participating in recognized provident fund to the extent it is taxable. And the to the extent taxable தான் அந்த 12% 9.5% transferred balance in a recognized provident fund to the extent it is taxable. Contribution made by the employer in the previous year to the account of an employee under a pension scheme referred to in section 80CCD, which is National Pension Scheme and Atal Pension Yojana. Contribution made by the central government in the previous year to the Agniveer Corpus Fund account of an individual enrolled in the Agnipath scheme referred to in section 80CCH. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம சேலரி அப்படிங்கிற ஹெட்டில் இன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோன்னா இதில் சேலரி அண்ட் வேஜஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஐடென்டிக்கல் இன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். கரெக்டாக? நம்ம சேலரியையும் வேஜஸையும் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. சேலரியும் எடுத்துக்கிறோம், வேஜஸையும் எடுத்துக்கிறோம். சேலரி இன்க்ளூட்ஸ் வேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் வாலண்டரி பேமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுமா, கான்ட்ராக்சுவல் பேமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேலரி அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் போத் வாலண்டரி பேமெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் கான்ட்ராக்சுவல் பேமெண்ட். கான்ட்ராக்சுவல் பேமெண்ட்டுங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் படி உங்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ சேலரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும்தான் நம்ம சேலரியில் எடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. டைம் டு டைம் வாலண்டரியாக உங்களுக்கு கம்பெனி பே பண்ணுற அமௌண்ட்டையுமே நம்ம இதில் தான் எடுத்துக்கிறோம், சேலரியில் தான் எடுத்துக்கிறோம். ஸோ சேலரி இன்க்ளூட்ஸ் both voluntary payment as well as contractual payment, both either it is in cash or in kind. cash இருந்தாலும் எடுத்துக்கலாம், கைண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ரெமுனரேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்காக உங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம சேலரியில் எடுத்துக்கலாமா? தாராளமாக சேலரியில் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படிங்கிறது இஃப் இட் இஸ் இன் ரிலேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்ததுன்னா. சேலரி ஃப்ரம் மோர் தேன் ஒன் சோர்ஸ் வருமா? சேலரி ஃப்ரம் மோர் தேன் ஒன் சோர்ஸ், ஒருத்தருக்கே 2 சோர்ஸ்லேருந்து சேலரி வருமா? தாராளமாக வரும். ஒரு இடத்துல அவங்க ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஒரு இடத்துல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், இல்லை நிறைய இடங்களில் பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போது மோர் தேன் ஒன் சோர்ஸ்லேருந்து சேலரி ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலரி ஜென்ரேட் ஆகும். சேலரி ஃப்ரம் ஃபார்மரு, ப்ரெசண்ட்டு ஆர் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர். ஃபார்மர் எம்ப்ளாயர்கிட்டேருந்து சேலரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில்
இங்கேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ரிட்டையர் ஆகிறாரு, இல்லைன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வராரு. ரிட்டையர் ஆகி வெளியில் வரும்போது அந்த பழைய காலேஜ்லேருந்து அவங்க என்ன ரிசீவ் பண்ணுவாங்க? பென்ஷன் ரிசீவ் பண்ணுவாங்களா? வேற ஒரு காலேஜில் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும், அங்கேருந்து சேலரி ரிசீவ் பண்ணுவாங்களா? ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணும்போதே அடுத்த காலேஜ் புக் பண்ணிடுவாங்க, 2 வருஷம் கழிச்சு எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த சீனியர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது ப்ராஸ்பெக்டிவ் காலேஜ்லேருந்து அட்வான்ஸ் சேலரி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராஸ்பெக்டிவ் சேலரி அப்படிங்கிறது வரும். அப்போ நம்ம வந்து ஃபார்மர் எம்ப்ளாயர்கிட்டேருந்து வாங்கின பென்ஷனாக இருந்தாலும் சேலரியில் தான் எடுக்கணும், ப்ரெசென்ட் எம்ப்ளாயர்கிட்டேருந்து வாங்கினாலும் சேலரியில் தான் எடுக்கணும், ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர்கிட்டேருந்து வாங்கினாலும் சேலரியில் தான் எடுக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் இஸ் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சேலரி பெய்டு டேக்ஸ் ஃப்ரீ. இப்போ நான் வந்து அஸ்மிதாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா சேலரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஒரு 10 lakhs சேலரி கொடுத்தோம்னா 10 lakhs டேக்ஸ் எவ்வளோமா? ஆப்ஷனல் டேக்ஸ் வந்து சொல்லுங்கள். 10 lakhs டேக்ஸ் எவ்வளோ? 1,12,500. கரெக்டாக? ஆப்ஷனல் டேக்ஸ் வச்சுங்களா? 10 lakhs டேக்ஸ் எவ்வளோ? 1,12,500. நான் என்ன பண்ணுறேன்னா அஸ்மிதாவுக்கு 10 lakhs சேலரி கொடுத்துட்டேன். அஸ்மிதா கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட்டை நானே வந்து இன் பிகாஃப் ஆஃப் அஸ்மிதா அவங்களோட பேன் நம்பர் போட்டு நானே வந்து ஒரு 1,12,500 பே பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இந்த இன்கம்க்கு அஸ்மிதா டேக்ஸ் கட்டணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டணும். என்ன பண்ணணும்னா கிராஸ்அப் பண்ணணும். கிராஸ்அப் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு நான் கொடுத்த சேலரி ப்ளஸ் அவங்களோட பிகாஃபில் நான் பே பண்ணியிருக்க டேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து கிராசிங் அப் பண்ணணும். கிராசிங் அப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக நான் நீங்கள் 1,12,500 மட்டும்தான் கட்டியிருக்கேன். பட் எஜுகேஷன் செஸ் எல்லாம் வருதில்ல, அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 11,12,500 வருது கிராஸ்அப் பண்ணிட்டேன். இந்த 11,12,500 டேக்ஸ் பண்ணணும். கால்குலேட்டர் ப்ளீஸ். எவ்வளோ வருது? 1,12,500க்கு 30% போட்டிங்க அப்படின்னா 33,750 ஒரு 1,12,500. கரெக்டா? என்னமா பண்றீங்க? இல்லை இது ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? டக்குன்னு என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம 11,12,500னா அது எந்த டேக்ஸ் லேபில் வருது? 10 lakh அபவுட் வருதா? 10 lakh அபவுட் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 1,12,500க்கு 30% போட்டோமா? 30% போட்டுட்டு அது கூட என்ன பண்ணிக்கணும்? நம்ம 1,12,500 ஆட் பண்ணலாம். கரெக்டாக 1,45,250. இதுக்கு வந்து 4% செஸ் சொல்லுங்கள். 5,810 ஆட் பண்ணிங்கன்னா 60 பேலன்ஸ் ஆகும். கரெக்டா? 1,51,060. நான் ஆக்சுவலாக அவங்களுக்காக நான் பே பண்ணது எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? 1,12,500 தான் பே பண்ணியிருக்கேன். இப்போ அஸ்மிதா என்ன பண்ணணும்? 1,51,060ல் 1,12,500 போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 38,560. கரெக்டாக? 38,560 யார் பே பண்ணணும்? அஸ்மிதா பே பண்ணணும். ஈவன் இஃப் அவங்களுக்கு நான் 10 lakhs இன்கம் கொடுத்தேன், அந்த 10 lakhsக்கான டேக்ஸை நானே கட்டிட்டேன். ஸோ நான் அவங்களுக்கு பே பண்ண சேலரி வந்து என்ன? டேக்ஸ் ஃப்ரீ சேலரி. டேக்ஸ் ஃப்ரீ சேலரியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கிராசிங் அப் பண்ணணும். இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்ன? கிராசிங் அப். புரிஞ்சுதா? கொடுத்த சேலரி ப்ளஸ் அவங்களுக்காக நான் பே பண்ண டேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து என்ன டேக்ஸ் அமௌண்ட் வருதோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பே பண்ண டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? பே பண்ணியிருக்கணும். இன்கேஸ் எம்ப்ளாயருக்கு ப்ரொவைட் பண்ண சேலரிக்கு டேக்ஸ் கட்டியிருந்தால் தான் கிராசிங் அப் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எம்ப்ளாயருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு சைடுக்கு டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. டேக்ஸ் ஆன் ஒர்க்கு சைடு பெய்டு பை எம்ப்ளாயர், தட் இஸ் எக்ஸம்ப்டட். அது வந்து டேக்ஸ் லைபிலிட்டியில் வராது. கிளியரா? கிராசிங் அப் கண்டிஷன் புரிஞ்சுதா? கிராசிங் அப் எப்போ பண்ணணும்? டேக்ஸ் ஃப்ரீ சேலரி கொடுக்கும்போது we have to go with
கிராசிங் அப். எதுக்கு மட்டும் கிராசிங் அப் பண்ண வேண்டாம், டேக்ஸ் ஆன் பர்ச்சேஸுக்கு மட்டும் கிராசிங் அப் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ சேலரிக்கு கிராசிங் அப் உண்டு. ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி, ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி வேறு, சரண்டர் ஆஃப் சேலரி வேறு. வாட் இஸ் ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி? சேலரி டியூ ஆகுது, டியூ ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வேண்டான்னு வைவர் பண்ணுறாரு, விட்டு கொடுக்குறது, சரண்டர் பண்ணுறதில்ல, ஃபோர்கோ பண்ணுறது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சச் வைவர் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது டைவர்ஷன் ஆஃப் இன்கம், அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்னு 2 பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த வைவர் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி த அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம், இட் இஸ் ஒன்லி த அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். இப்போது கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா நிவாரண நிதிக்காக 2 நாள் சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 days சேலரி என்ன ஆயிரும்னா அந்த சேலரிடு எம்ப்ளாய்க்கே கிரெடிட் ஆகாமல் டைரெக்டாக அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அது தட் இஸ் வைவர், அது ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி. அப்போ அந்த ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது இட் இஸ் ட்ரீட்டட் ஒன்லி ஆஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். ஏன்னா சேலரி அப்படிங்கிறது இட் இஸ் டாக்ஸபிள் எய்தர் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ஆன் ரெசிப்ட் பேசிஸ் விச் எவர் இஸ் அர்லியர். ஸோ அப்போ இது டியூ ஆகும்போதே டேக்ஸ் லைபிலிட்டி வந்துடும். அதனால ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி, ஒருத்தர் வந்து அவரோட சேலரியை ஃபோர்கோவே பண்ணியிருந்தா கூட இட் இஸ் டாக்ஸபிள் அன்லெஸ் இட் இஸ் ஃபோர்கோன் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை நம்ம சரண்டர் பண்ணியிருக்கணும். ஆஸ் பர் செக்ஷன் 2 ஆஃப் வாலண்டரி சரண்டர் ஆஃப் சேலரிஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஆக்ட் 1961. அதுபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எக்ஸம்ஷன் வரும். அதர்வைஸ் சேலரியை நீங்கள் ஃபோர்கோ பண்ணாலுமே இட் இஸ் டாக்ஸபிள் தான். சரண்டர் ஆஃப் சேலரிங்கிறது வேறு. சம்டைம்ஸ் என்னென்னா இப்போ வந்து 2 months நோட்டீஸ் பீரியட் இருக்கும். 2 months நோட்டீஸ் பீரியட் இல்லாமல் நீங்கள் வெளியில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 months நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வரணும்னா 2 மாதம் முன்னாடி சொல்லியிருக்கணும்பாங்க. நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த 2 மாத சேலரியை கொடுத்துட்டு வரணும். அது கொடுத்தீங்கனாலும் அது அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் தான். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு வரும்போது நம்ம டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். பிஸ்னஸ் இன்கமாக இருந்தால் தான் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியும், இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டோட்டலாக சேலரினா எதெல்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, எதெல்லாம் நம்ம சேலரி ஹெட்டில் எடுத்துக்கலாம், எதெல்லாம் நம்ம வந்து சேலரி ஹெட்டில் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். பேசிஸ் ஆஃப் சார்ஜ். இப்போ பேசிஸ் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சார்ஜபிலிட்டி செக்ஷன் வந்து செக்ஷன் 15 செக்ஷன் 15 தானே சார்ஜபிலிட்டி செக்ஷன். ஓகே, சார்ஜபிலிட்டி செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, சேலரி இஸ் டாக்ஸபிள் எய்தர் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ஆன் ரெசிப்ட் பேசிஸ் விச் எவர் இஸ் அர்லியர். அப்போது அட்வான்ஸ் சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் சேலரி வேறு, சேலரி அட்வான்ஸு வேறு. அட்வான்ஸ் சேலரி அப்படிங்கிறது நமக்கு வர வேண்டிய சேலரியை முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அட்வான்ஸ் சேலரி. சேலரி அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து அட்வான்ஸு எகெயின்ஸ்ட் சேலரின்னு இருக்கும். அட்வான்ஸு எகெயின்ஸ்ட் சேலரி, எம்ப்ளாயர்கிட்டேருந்து எம்ப்ளாயி கடன் வாங்கிக்கிறது, கடனை வாங்கிட்டு அதை மாதம் மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? அட்வான்ஸ் சேலரி இஸ் டாக்ஸபிள் ஆன் டியூ பேசிஸ். சேலரி அட்வான்ஸ் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட். அட்வான்ஸ் சேலரி தான் வந்து டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ். அட்வான்ஸ் சேலரி ரிசீவ் பண்ணும்போது டேக்ஸ் வந்துடும், ஆன் டியூ டேக்ஸ் வராது. ஏன்னா டபுள் டாக்ஸேஷன் கிடையாது, ஏதாவது ஒரு டைமில் தான் டேக்ஸ். ஒன்று ஆன் ரெசிப்ட் டேக்ஸ் கட்டணும், இல்லை அப்படின்னா ஆன் டியூ வந்து டேக்ஸ் கட்டணும். அட்வான்ஸ் சேலரி வந்து ஆன் ரெசிப்ட் டாக்ஸபிள், ஆன் டியூ வந்து டாக்ஸபிள் இல்லை. பட் சேலரி அட்வான்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சேலரி அட்வான்ஸுங்கிறது இட் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட். தட் இஸ் அட்வான்ஸ் எகெயின்ஸ்ட் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட் அட்வான்ஸ் எகெயின்ஸ்ட் சேலரி. ஓகேவா? அட்வான்ஸ் சேலரி ரிசீவ் பண்ணும்போது டேக்ஸ் கட்டிட்டாங்கன்னா டியூ ஆகும்போது டேக்ஸ் வராது. அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அல்லது அரியர்ஸ்னு சொல்லுவோம். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அல்லது அரியர்ஸ். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து எப்போ டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள் ஆன் டியூ பேசிஸ். அவுட்ஸ்டாண்டிங் என்ன, டியூ ஆயிடுச்சு இன்னும் பே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி டாக்ஸபிள் ஆன் டியூ பேசிஸ், அட்வான்ஸ் சேலரி டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ்.
ரெசிப்ட் அப்போ டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா டியூ அப்போ கிடையாது, டியூ அப்போ டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா ரெசிப்ட் அப்போ கிடையாது. அடுத்து அரியர் சேலரி. அரியர் வந்து taxable on receipt basis. அரியர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் அந்த பின்னாடி கிரேடுன்னு ஒன்று எடுப்போம், அது எடுக்கும்போது சொல்லுவேன். அரியர் அப்படிங்கிறதுனா இப்போ நார்மலாக பே கிரேடுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இன்க்ரிமெண்ட்டை உடனே பே பண்ண மாட்டாங்க. அப்போ பே பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக பே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஏ ஜாஸ்தி பண்ணாங்க 3% வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலைன்னு சொன்னாங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலைன்னு சொன்னாங்க. அப்போ 1 ஜூலைலேருந்து உள்ள அரியரை இந்த மாதம் கொடுத்துருப்பாங்க. அது 1 ஜூலைலேருந்து அரியர் ஆகுங்கிறது இப்போ தானே தெரியும். ஸோ அரியர் சேலரி இஸ் ஆல்வேஸ் taxable ஆன் ரெசிப்ட் பேசிஸ். அட்வான்ஸ் சேலரி taxable ஆன் ரெசிப்ட் பேசிஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி taxable ஆன் டியூ பேசிஸ். அரியர் சேலரி taxable ஆன் ரெசிப்ட் பேசிஸ். பட் அரியர் அப்படிங்கிறது எப்போவுமே எப்படி கொடுப்பாங்க, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் தருவாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, இப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா 3% கொடுக்குறோம் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொன்னாங்க. 3% இன்க்ரிமெண்ட் எந்த டேட்லேருந்து, 1 ஜூலைலேருந்துன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன டேட்டில் தான் வந்து என்ன இருக்குது ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு அலோகேட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருந்ததுனால இட் இஸ் taxable ஒன்லி ஆன் ரெசிப்ட் பேசிஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Mr. A joined on 1st April 2020. அதில் ஜாயின் பண்ணுறாரு. எவ்வளோ சேலரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 per month ஜாயின் பண்ணுறாரு. 25,000 per month. 23-24 அதாவது 22-23 அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ண வருஷமே இன்க்ரிமெண்ட் கிடையாது. 23-24 ஒரு இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருக்கணும். பட் கொடுக்கல. கொடுக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/12/24 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 23-24ஓட இன்க்ரிமெண்ட்டு 5,000. 24-25க்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு 7,500 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சொன்ன டேட் என்றைக்கு சொல்லியிருக்காங்க, 1 டிசம்பர் 24 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பழசுக்கும் சேர்த்து இப்போ தானே வாங்குவாங்க. அரியர் சேலரி இஸ் taxable on receipt basis. Such arrear salary received on 5/12/2024. 5/12/2024 தான் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் 23-24ஓட அரியர் பார்த்தீங்கன்னா 5,000 into 12 which is 60,000. பட் இந்த 60,000 எப்போ taxable, ப்ரீவியஸ் இயர் 24-25 தான் இது எடுத்துக்கணும். இந்த 60,000 இஸ் taxable on receipt basis. ரிசீவ் பண்ணுறது 5/12/2024 அப்படிங்கிறதுனால அது எந்த இயரில் தான் டேக்ஸபிலிட்டிக்கு வருது, 24-25 தான் டேக்ஸபிலிட்டி வருது. பட் 24-25 பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, 7,500. ஓகேவா? அப்போ 7,500 அப்படின்னு வரும்போது அவங்களோட பழைய சேலரி கூட 25,000. 23-24க்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 5,000. 24-25க்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 7,500. அப்போது அவங்களோட 24-25ஓட சேலரி எவ்வளோ, ஜாயின் பண்ணும்போது 25,000. அப்போ ஆஸ் ஆஃப் நவ் அவங்களோட சேலரி எவ்வளோ, 37,500 பர் மந்த். அப்போ 37,500 பர் மந்த்து இன்டூ 12 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 4,50,000 வருதா, 4,50,000. அது போக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தோட சேலரியை அவங்க மார்ச்லேயே வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அட்வான்ஸ் சேலரி. அப்போ அட்வான்ஸ் சேலரி ஒரு 37,500. இது மூணும் சேர்ந்து அவங்களோட சேலரி ஃபார் ப்ரீவியஸ் இயர் 24-25 எவ்வளோ வருமா, 5,47,500. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து என்னென்னா 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கரண்ட் இயரோட சேலரி, அரியர் சேலரி கொடுத்துருக்காங்க. அது போக அட்வான்ஸ் சேலரி கொடுத்துருக்காங்க. இங்கே அவுட்ஸ்டாண்டிங் சேலரி மட்டும் அவங்க டச் பண்ணல. ஓகேவா? கிளியரா? இப்போ அவங்க ஜாயின் பண்ணும்போது 2022 அவங்க சேலரி 25,000, 23-24 இன்க்ரிமெண்ட் போடலை. 24-25 23-24ஓட இன்க்ரிமெண்ட்டு 5,000, 24-25ஓட இன்க்ரிமெண்ட்டு 7,500 கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட சேலரி ஃபார் 24-25 இஸ்
37,500. ஏன்னா நம்ம டேரெக்டாக 7,500 மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 5,000 ஆட் பண்ணுறோம் 23-24க்கு, அது கூட 7,500 ஆட் பண்ணுறோம். டோட்டல் 37,500. சேலரி டியூக்கும் சேலரி அக்ரூடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி டியூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேலரி அக்ரூடு. சேலரி அக்ரூடுங்கிறத நம்ம அரியரோட இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கிறது தான். சேலரி டியூனா இந்த டேட்டில் அவங்க தந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதத்தோட சேலரி அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ டியூ ஆகுறது என்றைக்கு தான் டியூ ஆகுது, 7th தான் வந்து டியூ ஆகுது. ஸோ அந்த டேட்டு தான் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சேலரி டியூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேலரி அக்ரூட். ஓகேங்களா? ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஜாயின்ட் அன் ஆர்கனைசேஷன் ஃபார் 40,000 per month on 1st December 2024. ஆக்சுவலாக அவர் என்னைக்கு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காருங்க, 1st December 2024 ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணும்போது அவரோட சேலரி எவ்வளோ, 40,000 per month. பட் அவரோட சேலரியே வந்து எப்போ டியூ ஆகுதுன்னா 1st of next month. நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், இந்த மாதம் சேலரியே அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 7th தான் டியூவே ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குன்னா, இந்த மந்தோட சேலரி நெக்ஸ்ட் மந்தோட 1st தான் டியூ ஆகுது அப்படின்னா டியூ ஆன் 1st. அதுக்கப்புறம் அவங்க எப்போ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டேக்ஸ் லைபிலிட்டி வரும். அப்போ டிசம்பரோட சேலரி அவங்களுக்கு எப்போ வரும், 1st January 25 வரும். அதே ஜனவரியோட சேலரி எப்படி வரும், 1st February 25 வரும். பிப்ரவரியோட சேலரி எப்போ வரும், 1st March 25 வரும். மார்ச்சோட சேலரி எப்போ வரும், 1st April 25 வரும். அப்போ நம்ம இயர் 24-25க்கு 3 மாத சேலரி தான் எடுக்கணும். இது வந்து எந்த இயருக்கு போயிடும், நமக்கு 25-26க்கு வரும். ஓகேவா? இவங்களை பொறுத்த வரைக்கும் சேலரி அக்ரூயல் ஆகிறது மந்த் எண்டில். ஏன்னா ஃபஸ்ட் அன்றைக்கி அவர் ஜாயின் பண்ணிட்டதுனால அக்ரூயல் ஆகிறது மந்த் எண்டில், பட் டியூ ஆகிறது 1st of the next month. புரிஞ்சுதா? சேலரி டியூ வெர்சஸ் சேலரி அக்ரூட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இங்கே எடுக்கிறது சேலரி அக்ரூட் எடுக்கக்கூடாது, சேலரி டியூ தான் எடுக்கணும். ஓகேவா? டியூங்கிறது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே கொடுத்துருப்பாங்க, இந்த மந்தோட சேலரி எப்போ டியூ ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. டியூ ஆகாமல் நீங்கள் வந்து சேலரியே கேட்க முடியாது. ஒரு கம்பெனியோட பாலிசியில் 7th தான் சேலரின்னு வச்சுருக்காங்கன்னா இட் இஸ் டியூ ஆன் 7th of the next month. ஓகேங்களா? 7th of the next மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்கலன்னு நீங்கள் கேட்க முடியும். 1ஆம் தேதியே போய் தாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆஸ் பர் த அப்பாயின்மெண்ட் லெட்டரு அவங்க டியூ ஆன் 7th மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டியூ பேசிஸ் கால்குலேட் பண்ணுறதே 7th பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம். அட்வான்ஸ் சேலரி வெர்சஸ் அட்வான்ஸ் எகெயின்ஸ்ட் சேலரி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் சேலரி இஸ் taxable on receipt basis. Advance against salary is a capital receipt. Place of accrual of salary. இந்த place of accrual of salary நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே எடுத்துருக்கோம்னா deemed to be received in Indiaவில் எடுத்துருக்கோம். சொல்லும்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எங்கே போயிடுறாரு, ஜெர்மனியில் போய் செட்டில் ஆகிடுறாரு. செட்டில் ஆனவரை இங்கேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பென்ஷன் ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த பென்ஷனுக்கான பிளேஸ் ஆஃப் அக்ரூயல் இது. ஈவன் இஃப் அவர் ஜெர்மனியில் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா கூட அதோட பிளேஸ் ஆஃப் அக்ரூயல் வந்து இந்தியா. ஸோ பிளேஸ் ஆஃப் அக்ரூயல் அப்படிங்கிறது சேலரி இஸ் earned at the place where service is rendered. அப்போ பிளேஸ் ஆஃப் அக்ரூயல் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அதுதான். அப்போ பிளேஸ் ஆஃப் அக்ரூயல் இந்தியா அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரிசீவ்டு இந்தியாவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருக்கோம். அதில் எக்ஸப்ஷன் யாருக்கு மட்டும், எம்ப்ளாயி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸப்ஷன், ஈவன் இஃப் தே ஆர் போஸ்டட் அப்ராட் அப்படின்னா கூட. ஸோ சேலரி இஸ் டீம்டு டு பி earned in India provided the service is rendered in India. அல்லது லீவ் பீரியடு, ரெஸ்ட் பீரியட், அவங்க பென்ஷன் வெளியில் போய் வாங்கினா கூட சேலரி இஸ் earned in India அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் தான் எடுத்துக்கிறோம். எக்ஸப்ஷன் யாருக்கு மட்டும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும். அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் இல்லை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் போஸ்டட் அப்ராட். ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி, பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் இந்தியா taxable இல்லையா? taxable. Salary received in India taxable. In case of ordinarily resident in India, place of accrual outside India. Ordinarily resident in India, place of accrual outside India taxable. ஏன்னா ஆர்டினரிலி ரெசிடென்ட்டுங்கும் போது குளோபல் இன்கம் இஸ் taxable. இங்கே வேகமாக தலையாட்டுறிய என்ன? ஆமாம், தலையாட்டலையா? ஓகே. இந்தியன் சிட்டிசன்
எம்ப்ளாய்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவுட் சைடு இந்தியா. டேக்ஸபிளா இல்லையா? டேக்ஸபிள். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது டேக்ஸபிள் வந்துடும். இதெல்லாமே அந்த டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் எடுத்திருக்கோம். நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்டு, போஸ்டட் அவுட் சைடு இந்தியா, ரிசீவிங் சேலரி அவுட் சைடு இந்தியா, நாட் டேக்ஸபிள். அந்த டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியாவில் கொஞ்சம் படிச்சிருங்கம்மா. ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரின்னு வரும்போது நம்ம சேலரி கூட எதெல்லாம் எடுத்துக்கிறோன்னா, சேலரி டெஃபினேஷனில் பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாமே இங்கே எடுக்கிறோம். பேசிக் சேலரி, ஃபீ, கமிஷனு, போனஸு, கிராஜுவிட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட்டு, பென்ஷனு, ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷனு, காம்பன்சேஷன் ரிசீவ்ட் அண்டர் விஆர்எஸ், இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் வருது. எதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவிட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட்டு, பென்ஷனு, ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷனு, காம்பன்சேஷன் ரிசீவ்ட் அண்டர் விஆர்எஸ், இதெல்லாமே எதுக்கு கீழே வருது? ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு கீழே வருது. அதுவும் சேலரிக்கு கீழே தான் எடுக்கணும். அலவன்சஸ்ஸு, ஒர்க்கு சைட்டு எல்லாமே சேலரியோடு எடுத்துக்கிறோம். எல்லாம் ஆட் பண்ணால் வர்றது கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரியிலேருந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 கழிச்சிங்கன்னா வர்றது டேக்ஸபிள் சேலரி. இதில் அலவன்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸு, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், இதெல்லாமே டீட்டெயிலாக படிப்போம். ஜஸ்ட் அந்த ஃபார்மெட் மட்டும்தான் சொல்கிறேன். இப்போது சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸு, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்ஸ், வேரியஸ் அலவன்சஸ் வருது. அதில் டேக்ஸபிள் அலவன்ஸு, நான் டேக்ஸபிள் அலவன்ஸ், எக்ஸம்டட் அலவன்ஸ் அதெல்லாமே இருக்குது. அது அலவன்ஸ் டாபிக் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். அதே மாதிரி பர்குசைட்ஸும் இட் இஸ் அ லாங் லிஸ்ட்டு. பர்குசைட்ஸ் டீட்டெயிலாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் மொத்தம் 3 டிடக்ஷன் சொன்னோமா. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸு அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அப்போ இன்கம் அண்டர் த ஹெட் சேலரிஸ் எடுக்கணும்னா என்னென்ன ஆட் பண்ணணும் நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு சேலரி, அது கூட பர்குசைட்ஸு, ப்ராஃபிட்ஸ் இன் லீவ் ஆஃப் சேலரி, அது 3ஐயும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா சேலரியிலே இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்துறோம். அப்போ சேலரி எடுத்துக்கிறோம், அது கூட பர்குசைட்ஸு, ப்ராஃபிட்ஸ் இன் லீவ் ஆஃப் சேலரி, இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு டிடக்ஷன்ஸ், எலிஜிபிள் டிடக்ஷன் எதுவோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வர்றது இன்கம் அண்டர் த ஹெட்டு சேலரிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கம் அண்டர் சேலரிஸில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு ஒரு 4 பாயிண்ட் மட்டும் இருக்குது. பேசிக் சேலரினா என்ன, டிஏனா என்ன, பே ஸ்கேல் எப்படி போடுவாங்க, ஃபீஸு, கமிஷனு, போனஸ் மட்டும் பார்த்தோம். இதை தாண்டி என்னெல்லாம் பார்க்கணும் நம்ம, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பார்க்கணும், அலவன்ஸ் பார்க்கணும், ஒர்க்கு சைட் பார்க்கணும். அதெல்லாம் தனித்தனி கிளாஸஸில் பார்த்துக்கணும். ஸோ அப்போ பேசிக் சேலரி அப்படிங்கிறது அப்போ கொடுக்குற சேலரியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக சிடிசி அப்படிங்கிறது நம்ம எல்லாம் சேர்த்து வாங்குறது. பேசிக் சேலரி அப்படிங்கிறது அதை தான் பேஸு, அதுக்கப்புறம் தான் டிஏ எல்லாம் கொடுப்பாங்க. டிஏ அப்படிங்கிறது எப்போவுமே எதுக்காக கொடுக்குறதுனா, காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது. சில கம்பெனிஸ் அதை டிஎன்எஸ் அலவன்ஸ்னு கொடுப்பாங்க, சில கம்பெனி அதை டிஎன்எஸ் பேன்னு கொடுப்பாங்க. அப்போ பேசிக் சேலரி அப்படிங்கிறது இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் பெய்ட் ஆஸ் சேலரி. சில கம்ப்யூட்டேஷன்ஸுக்கு நம்ம பேசிக் சேலரி மட்டும் எடுத்துக்குவோம். சில கம்ப்யூட்டேஷனுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எடுப்போம். சில கம்ப்யூட்டேஷனுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ளஸ் கமிஷன் 3ம் சேர்த்து எடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டெர்மினாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மொத்தமாக நம்ம சிடிசின்னு இங்கே பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் எதை எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பேசிக் மட்டும் சில இடங்களில் எடுப்போம், பேசிக் ப்ளஸ் டிஏ எடுப்போம், சில இடங்களில் பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் கமிஷன் எடுப்போம், சில இடங்களில் பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் கமிஷனு ப்ளஸ் ஆல் டேக்ஸபிள் அலவன்சஸ் எடுப்போம். ஸோ அது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் அலவன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பே ஸ்கேல். இப்போ ஒருத்தரோட பே ஸ்கேல் சொல்லுவாங்க 5,000, 1,000, 8,000, 2,000, 12,000. நார்மலாக ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது இப்படி தான் தருவாங்க. வாட் இட் மீன்ஸ், ஏதாவது புரியுதா? என்ன புரியுது இதில் சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களோட பேசிக் பே 5,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 1,000. அப்போ அடுத்த வருஷம் உங்களோட சேலரி 6,000 இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 7,000 இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 8,000. ஸோ 8,000 ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களோடது எவ்வளோ 1,000 இன்க்ரிமெண்ட்டு. 8,000 ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களோடது எவ்வளோ 2,000 இன்க்ரிமெண்ட்.
ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு எவ்வளோ வரும்? 10,000 வரும். அதுக்கு அடுத்து 12,000 வரும். இதில் வந்து பேசிக் ஸ்கேலை ரிவைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த 7th பே கமிஷன் 8th பே கமிஷன் அப்படிலாம் வரிசையாக சொல்லிட்டே வருவாங்க. ஸோ அந்த பே கமிஷனோடதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்கேலையே என்ன பண்ணிடுவாங்க? சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் ஆட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க சேலரி அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, கிரேடுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. கிரேடுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் டு டைம் இன்க்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் பே ஸ்கேல் ஆர் கிரேடு சிஸ்டம். பே ஸ்கேல் ஆர் கிரேடு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது கவர்மெண்ட் செக்டாரில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரைவேட் செக்டாரில் பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. டிஎன்எஸ் அலவன்ஸ் சொல்லிட்டோமா? டிஎன்எஸ் அலவன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மீட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது, அல்லது இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. சில இடங்களில் அதை டிஏன்னு கொடுப்பாங்க, சில இடங்களில் டிபின்னு கொடுப்பாங்க. டிஏ வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லையா, இல்லை அப்படின்னா ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா இல்லையா, இல்லை எதுவுமே கொடுக்காம இருக்காங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். அடுத்து ஃபீஸுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷன் ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் ஜாப். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக கொடுக்குற எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷனை ஃபீன்னு சொல்லுவாங்க. கமிஷன் ஃபிக்ஸ்டு கமிஷனாகவும் இருக்கும், இல்லை அப்படின்னா கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவராகவும் இருக்கும். அப்போ நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கும் போது கமிஷன் ஃபிக்ஸ்டு கமிஷனாக பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபைனலி கம்மிங் டு போனஸ். போனஸுங்கிறது கான்ட்ராக்சுவலாகவும் இருக்கலாம், வாலண்டரியாகவும் இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த போனஸ்க்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி தெரியுமா? மந்த்லி சேலரின்னு மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீக்லி சேலரி தான். அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த பீரியடில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீக்லி சேலரி பே பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வார சந்தைகள் அதிகமாக இருக்கும். எல்லா ஊர்லேயுமே வார சந்தை தான் இருக்கும். மாத சந்தைன்னு எங்கேயுமே போட்டுருக்க மாட்டாங்க, வார சந்தை தான் இருக்கும். அதான் நம்ம ட்ரெடிஷன். அப்போ வாரம் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே வந்தப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, வீக்லி கொடுக்க முடியாது, அதை நாங்கள் மந்தாக மாற்றுறோம் அப்படின்னு மந்தாக மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா 4 வாரத்தை சேர்த்து 4 வார சம்பளத்தை நாங்கள் 1 மாதமாக கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அப்போ 4 வாரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது 12 மாதத்துக்கு என்ன ஆகுது, 48 வாரம் தான் கணக்கு வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா டோட்டலாக வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வீக்ஸு. அப்போ அதில் 48 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ வருதுங்க? 4 வருது. இந்த 4ஐ எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஓகே, அப்போ இந்த ஒரு 4 வாரத்தோட 1 மாத சேலரியை போனஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் போனஸ் வந்து மினிமமாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.33% வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 8.33% அப்படிங்கிறதுனா 1/12. 12 மாத சம்பளத்தில் 1 மாத சம்பளம் அப்படிங்கிறதுனால தான் போனஸ் வந்து 8.33%. அந்த போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. ஆனால் முதலாளிகளுக்கெல்லாம் அந்த போனஸ் கொடுக்குறது என்னமோ அவங்க பெருந்தன்மையாக கொடுக்குற மாதிரி ஒரு நினைப்பு வேறு. ஓகே, எனக்கு யாரும் போனஸ் கொடுக்குறது இல்லை. ஸோ ஓகே, போனஸ் மேபி வாலண்டரி ஆர் கான்ட்ராக்சுவலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து வாலண்டரியாகவும் இருக்கலாம். பட் எனிகோ வாட் எவர் மேபி இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். ஏன் அது ஃபுல்லி டேக்ஸபிள்னா இதனால தான். ஏன்னா அதை வீக்லியை மந்த்லியாக மாற்றும் போது அந்த எக்ஸ்ட்ரா வந்ததுக்காக தான் போனஸுங்கிறதே ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய கார்பரேட்டில் போனஸ் கொடுக்குற அந்த பாலிசி இல்லை, தெரியல. அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு போய் நம்ம கேட்க முடியாது. ஓகே, அரியர்ஸ் ஆஃப் போனஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிலலாம் ட்ரேட் யூனியன் இருக்கும். அப்போ ட்ரேட் யூனியன் இருந்தால் 1 வருஷம் போனஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ 2-3 வருஷம் போனஸை சேர்த்து வாங்குறாங்க அப்படின்னா அரியர்ஸ் ஆஃப் போனஸ் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஆல்வேஸ் எனி அரியர் டேக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ் தான். அப்போ டேக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ்ன்னு வரும்போது அரியர்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரிலீஃப்னு ஒன்று இருக்குது. அதை ரிலீஃப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிலீஃப் அந்த செக்ஷன் 89